சாம்பார், சாப்பாடு, பொரியல் அப்படின்னு பண்றத விட, இந்த ரெசிபி அவ்ளோ ஈஸியா பண்ணிடலாங்க. இந்த வெஜ் பிரியாணி ரொம்ப ஹெல்தியும் கூட. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் தாங்க. இது பண்றதுக்கு ஒரு பிளெண்டர்ல ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உங்க காரத்துக்கு ஏற்ப வரமிளகாத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் வந்துட்டு பட்டை, கிராம்பு தூள், கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய், அது காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ், அது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பல்லாரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நல்லா போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ நான் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இது உங்களோட ஆப்ஷன் தாங்க. எந்த மாதிரி காம்பினேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு சுடுதண்ணியில் 10 நிமிஷம் சோக் பண்ணிட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து அதையும் போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் 1/2 கப்பு சீரக சம்பாவை நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 3/4 கப்பு தண்ணி, அந்த சீரக சம்பா அரிசி உங்களுக்கு ஏற்றவாறு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டு தூவி நல்லா கலக்கி விட்டுட்டு நார்மலாக ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் சிம்மில் வச்சுட்டு ஒரு விசிலும் விட்டுட்டு விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான தயிர் பச்சடி கூட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். சும்மா பட்டாசாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.